இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1008 சந்தேகங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாகவே முதல்ல வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலை 2:50 3:50 வரை தான். இதற்குள்ளே தான் நீங்கள் உங்களுடைய பூஜையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். அதற்கு அப்புறமா சொன்னீங்கன்னா எல்லாருமே எந்திரிச்சு கடவுள்கிட்ட அவங்களோட விண்ணப்பத்தை வைக்கக்கூடிய நேரமாக மாறிடுது. அப்போ எல்லாருடைய ஆசைகளும் எல்லாருடைய விருப்பங்களும் ஒரே நேரத்தில் மேல் நோக்கி போகும்போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஒட்டுமொத்த பூமியுமே நிசப்த நிலையில் இருக்கக்கூடிய நேரம் என்பது அதிகாலை 2:50 3:50 வரை தான். அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் மேல் நோக்கி மன்றாடி அனுப்பும் போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து அதை அப்படியே கிரகிச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக திருப்பி தந்தே தீரும். இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதி. சில பேருக்கு நான் இந்த பூஜையை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூங்கலாமா? கண்டிப்பாக தூங்கலாம். உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து. நீங்கள் ஒரு 60-70 வயசுக்கு உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ காலையில் எந்திரிச்சிட்டு உங்களுடைய முழு நாளையும் தூங்காமல் கழிக்கவே முடியாது. பூஜையை பண்ணிட்டு தூங்கலாம். அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. சித்தர்கள், ரிஷிகள், தேவர்கள் முதற்கொண்டு தவம் இருக்கக்கூடிய ஒரு மகிமையான நேரம் என்பது இந்த நேரம்தான். ஒரு சில பேர் கேட்குறாங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இங்கே விளக்கெல்லாம் ஏற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையலை, நான் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணுறது? அதாவது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூதங்கள் வழியாக நீங்கள் எப்படி வேணாலும் தெய்வத்தை வழிபடலாம். ஒரே ஒரு மெழுகுவத்தி போதும். அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுட்டு அது முன்னாடி உட்காந்து தியான நிலையில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க, மன்றாடி வேண்டுங்க. அப்படி வேண்டும் போது நான் நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய சொத்து சுகம் கிடைக்கணும் அப்படி கேட்காதீங்க. இந்த பிரபஞ்சம் என்னை நல்லா வச்சுக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கணும், இந்த பிரபஞ்சம் என்னை செல்வாதிபதியாக ஆக்கணும் அப்படி கேட்டு பாருங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை கொடுக்கும். கேட்டால் கிடைக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தமே இதுதான். நாம் எப்படி எந்த முறையில் அணுகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பர்களே. இன்னும் சில பேர் நான் எந்திரிச்ச உடனே எனக்கு காப்பி தண்ணி குடித்தாதான், அதாவது அந்த மயக்க நிலையிலேருந்து நான் வெளியவே வர முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை தியான நிலையில் உட்காந்து சொல்கிறதுக்கும் உங்களுடைய வயிறு நிறைஞ்சி நீங்கள் உட்காந்து தெய்வத்துக்கிட்ட வேண்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அன்பர்களே. ஆகையால் இந்த இடத்துல சாப்பிடாமல் பண்ணுறது ரொம்ப சேஷ்டம்னு நான் சொல்கிறேன். ஆனால் சாப்பிடாமல் மட்டுமே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் இந்த பூஜையை எப்படி வேணாலும் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிக்கும் கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வாரத்துடைய செவ்வாய் அப்படி இல்லைன்னா வெள்ளி, இந்த 2 கிழமையில் ஆரம்பித்து அந்த கிழமையில் இருந்து 48 நாள் தொடர்ந்து இந்த பூஜையை காலையில் 2:50 3:50 பண்ணி முடித்து பாருங்கள். அடுத்த 48 நாளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அன்பர்களே. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உங்களுடைய கர்மவினை உங்களை இதை பண்ணவே விடாது. ஒரு மனிதனுக்கு கர்மவினை சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் நினைத்த விஷயத்தை நினைத்த நேரத்தில் முடிக்க முடியும். அதே கர்மவினை பாதகமாக இருந்துடுச்சு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு தடையாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். ஏதாவது ஒரு இன்னல்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள்லாம் பார்த்துட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்கீங்க. அதனால் வரக்கூடிய எந்த தடையையும் பொருட்படுத்தாமல் இந்த பூஜையை சிறப்பாக செய்து முடிக்க நானும் என் சார்பில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அன்பர்களே. நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா பிரபஞ்சத்தோட விதியே அதுதான். நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அதை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும்.
நீங்கள் நினச்ச நேரத்தில் கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைத்தே தீரும். பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது, இந்த பூஜையை எப்படி பண்ணுவது? மாதவிடாய் காலம் ஏற்பட்டு விட்டால் இந்த பூஜையை மறுபடியும் முதல் நாள்லேருந்து தான் ஆரம்பிக்கணுமா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, நடுவில் உங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா எந்த நாளில் ஏற்பட்டுச்சோ அந்த நாளோட முன்னாள் நாளை எண்ணிக்கையை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குறித்து வச்ச எண்ணிக்கையிலிருந்து தொடர்ந்து 48 நாள் வரும் வரை செய்தால் போதும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விதி ஒரு சூட்சமமான விதி அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைனா அவங்களால இதை கடைசி வரைக்கும் பண்ணவே முடியாது இல்லையா? ஆண்களுக்கு இந்த விதி செயல்படாது. நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செய்து தான் ஆகணும். எந்த விதமான தடையும் பிரச்சனையும் இல்லாமல் செய்யணும்னா ஆஞ்சநேயரை வழிபட்டா போதும். வாயுபுத்திரனின் சக்தி உங்களை காத்தே தீரும். ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தராகிய அகத்திய மாமுனிவரே அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையவே ஆரம்பித்தார் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லும் போது நாமளும் அந்த ஆஞ்சநேயரை துணையாக வச்சுக்கிட்டு இந்த பூஜையை தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக 48 நாளில் இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படவே ஏற்படாத அன்பர்களே. மன தைரியத்தோட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை குறிப்பிட்ட 2:50 3:50 இந்த பூஜையை செய்து பாருங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். திருமணம் ஆகாமல் இருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த பூஜைக்கு பின் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அன்பர்களே. பிரம்மன் எழுதிய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி நீங்கள் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜையில் இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மை தெரிந்தவர்கள் இன்னமும் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா எங்கே சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் மற்றவங்களுக்கு போயிடுமோ அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கை எல்லாரிடத்துலையுமே இருக்க தான் செய்யுது. இப்பேற்பட்ட தேவ ரகசியத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பிரபஞ்சத்தால் விதிக்கப்பட்ட விதி. எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான். அதிகாலையில் எந்திரிச்சு பூஜையை செய்யறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில கஷ்டங்களை நாம் பட்டே தான் ஆகணும். இனிமே உங்களுக்கு நாளும் நடக்கும், அந்த நாளும் நல்லதாகவே நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டது வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். வெகு விரைவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் பிரம்மதேவாய நமஹ, ஓம் வாயுபுத்ராய நமஹ. நன்றி.